2026ஆம் ஆண்டு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடந்த ஆண்டுகளில் கிடைக்கக்கூடாத அவப்பெயர்களையும் நிறைய நஷ்டங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய தொழில் மாற்றம், ஜாபை வேற ஜாப் அப்டேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி ராஜ கிரகங்கள்னு வர்ணிக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் ராசியை பார்த்த வாக்குலையும் ராசி அதிபதி கூடயும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகனுடைய உடல் பலத்தையும் மனோபலத்தையும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியும். போதாக்குறைக்கு 10ஆம் இடத்துலயும் அவங்களுக்கு சனி இருக்கிறதுனால தொழிலுடைய விருத்தியையும் தொழில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால இளைய சகோதரம், குறிப்பாக சகோதரர்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் லீகலாவே, அதாவது சட்டப்பூர்வமாக சொத்து பிறக்கிறதுலையோ அல்லது பத்திரம், எழுத்து, கட்டுரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க சகோதர சகோதரிகளுக்கிடையே. நல்ல அதிக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, புதுசாக நிறைய கேப் விட்டுருச்சுங்க, இப்போதான் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்களை தரும். ஸோ அதிகமான நற்பலன்களை மே மாதம் முடிந்த கையோடையே அவங்க அனுபவிக்க போறாங்க. ஒரு 65% மேலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான ஆண்டாக இந்த 2026 கண்டிப்பாக அமையும்.